ஆனால் நமக்கு இன்னும் அந்த அக்கறை வரல. சூடு சொர்ணங்கிறது நம்ம கம்யூனிட்டியில் கிடையாது. ஐம் சாரி டு டெல் ஆல் திஸ். ஐ ஹவ் பின் ஒர்க்கிங் வித் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் அபவுட் 53 years now. சூடு சொர்ணமே கிடையாது. பெண்கள் வந்து ரெண்டு பக்கமும் வேலை செய்யணும். வீட்லேயும் வேலை செய்யணும், வெளியும் வேலை செய்யணும். they have to juggle between them. இது அருமையான ஒரு ஸ்லைடு மஹேந்திரா கம்பெனி ஓனர் போட்டார். ஆண்களும் ஃப்ரீயாக ஓடுவாங்க, பெண்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஓடணும் அப்படின்ட்டு. இது திருந்தணும். அதனால் புது புக்ஸில் பார்த்தீங்கன்னா பெண்மணி வந்து உட்காந்து பேப்பரை படிப்பாங்க, ஆண் வந்து பெருக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி படங்களை உருவாக்கி இருக்கிறேன். உங்கள் வரப்போகிற புது புக்ஸ்லாம் வித்தியாசமாக வரப்போகுது. வாழ்க்கையில் வந்து ரெண்டு பேர் இருக்கலாம், ஏபி. ஏ வாழ்க்கையில் முன்னேறணும், நான் முன்னேறணும், பி வந்து ஏவோட முன்னேறணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஒன்று அவர் கஷ்டமாக வெளியே கொண்டு போங்க, அவுட் ஃப்ரம் ஏ கிளாஸ். அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறலாம். இன்னொரு பக்கம் இதை அழிச்சிட்டு முன்னேறலாம். எது முக்கியம்? எப்படி முன்னேறணும்? நாங்கள் கஷ்டப்படணும். இன்னொருத்தரை அழித்து நாங்கள் முன்னேறக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே வாழ்க்கையில். சில கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். கிளைமேட் சேஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் உங்கள் ஸ்கூலுக்கு வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் நிறைய பண்ண போகிறோம், நாங்கள் வந்து கிளைமேட் சேஞ்சால் வந்து நிறைய பிரச்சனை வரப்போகுது. ஒரு மனிதர் போகிறாரு ஸ்கூட்டரில், ஆக்சிடெண்ட் ஆச்சு, அவரோட காலை வெட்டி எடுத்துட்டோம், திருப்பி அதே காலை கொடுத்தா தான் ரெஸ்டோர் பண்ண முடியுமா? முடியாது. ஆர்டிஃபிஷியல் கால் கொடுக்குறோம், அதுக்கு பேர் ரீஹாபிலிட்டேஷன். இயற்கையை நாசமாக்கும்போது நிறைய பேர் வந்து உங்ககிட்ட என்ஜிஓஸ் பேசுவாங்க, சாயில் ரெஸ்டோரேஷன், ட்ரீ ரெஸ்டோரேஷன். யாராலையும் மனிதனால் ரெஸ்டோர் பண்ணவே முடியாது. we cannot restore, we can only rehabilitate. Nature restores itself and there are mitigation, adaptation to systems. இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வரப்போது உங்களுக்கு எக்ஸாம்ஸில் எல்லாம் இன் ஃப்யூச்சர். மண்ணை பற்றி பல ஆராய்ச்சிகள் செஞ்சேன். என்னுடைய ஆராய்ச்சி எல்லாமே மண் சம்மந்தப்பட்டது தான். இந்த மண்ணில் வந்து எனக்கு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு மண்ணுக்கு மூளை இருக்கான்னு கேட்டாங்க. ஒரு குழியை வெட்டி இலை சருகு போட்டோன்னா என்ன ஆகும்? மக்கிடும். ஆனால் ஒரு விதையை போட்டால் வளரும். மண்ணுக்கு தெரியும் எதை மக்க வைக்கணும், எதை வளர வைக்கணும். இந்த அருமையான மண்ணை பாதுகாக்கணுங்கிறது தான் இந்த வார்த்தையை உருவாக்கணும், வெர்மிடெக். மண்புழுக்களை வச்சு எப்படி கொண்டு வர முடியும்? மண்புழுக்கள் அப்படின்னு சொல்லும்போது மண்புழு இப்படி தான் வேலை செய்யும். அந்த உணவை சாப்பிட்டு அந்த கிசர்ட்ஸ் வந்து அதை கசிச்சு அது டைஜஷன் ஆன பிறகு அந்த இன்டெஸ்டைனில் அந்த உணவு போச்சுன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் நெஃப்ரிடியா இருக்குது. அந்த நெஃப்ரிடியா வந்து உங்களுக்கு யூரியா உள்ளார போடும், தட் மீன்ஸ் நைட்ரோஜன். அது கூட கார்பனும் சேர்ந்து வெளியே வரதால் தான் வெர்மி கம்போஸ்ட் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப சிம்பிள். நல்ல மக்கின சாணி புழுவை போட்டு மேலே ஒரு வரட்டி வச்சிங்கன்னா மல்டிப்ளை ஆகிடும். இதுதான் வெர்மி கம்போஸ்ட். இதுலேருந்து தான் வெர்மி கம்போஸ்ட் தயாரிக்கிறோம். இந்த பாருங்கள், அவங்கள பாஸ்கெட் பால் பிளேயராக போடலாம்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க தயாரிக்கிற வரட்டியுடைய விலை 10 ரூபா. அந்த 10 ரூபாய்க்கு வாங்கி இந்த ஐஓகே கம்பெனி 150 ரூபாய்க்கு விற்கிறோம். காமர்ஸ் படிக்கிற குழந்தைங்க இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். நிறைய வேலை இருக்குது ராஜா. இதுதான் வெர்மி கம்போஸ்ட். உங்களுக்கு டேக் ஹோம் மெசேஜ் கொஞ்சம், நிறைய சாப்பிட்றீங்க, சத்தே கிடையாது. ரைட்? கேலரிஸ்ன்னு பார்க்குறீங்க, பட் செல்லுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நார்மலாக சிம்பிளஸ்ட் மெத்தட் நான் சொல்கிறது, நார்மலாக வந்து நம்ம தேசிய கொடி மேலே இருக்கிற கலர் ஆரஞ்சு கலர், அந்த கலருடைய உணவு டெய்லி இருக்கணும் உங்கள் ஃபுட்டில். அது பப்பாளியாக இருக்கலாம், கேரட்டாக இருக்கலாம், மாம்பழமாக இருக்கலாம், ஆரஞ்சாக இருக்கலாம். செகண்ட் கலர் ஒயிட், முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு பால் தேவைப்படும், கால்சியம் தேவைப்படும். மூன்றாவது கலர் க்ரீன் கலர்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் வெரி குட் ஃபார் ஹெல்த். பச்சை நிற காய்கறிகள். நடுவில் இருக்கிற சக்கரம் நீல கலர். குடிக்கிற தண்ணி சின்ன வயசுலேருந்தே நீல கலர் தான் கொடுப்போம். ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும். அந்த சக்கரத்தில் எத்தனை கோடுகள்?
How many lines? 24 lines. 24 hours of a day, consume these 3 colors, you will be healthy, wealthy and wise. அது நான் போகிற ஸ்கூல்ஸ், நான் படித்த ஸ்கூல் எல்லாமே எனக்கு அதான் சர்வ் பண்ணுவாங்க. ரைட், இதை நிப்பாட்டுங்க. முதல்ல திமிரு, சாப்பாடு விட்டு எழுந்திரிச்சு போகிறது, வேஸ்ட் பண்ணுறது. திஸ் ஹஸ் பிகம் எ மெனேஸ். திஸ் ஹஸ் பிகம் எ மெனேஸ் நோ. என்னம்மா இது மோசமான ஒரு ஸ்வீட் நீங்கள் குழந்தைங்களை வாங்கி கொடுக்குறீங்க. இத்தனை கலர் இருக்குது அதில், இத்தனை கலர் இருக்கு. என்ன சார் அப்பாயின்மெண்ட் இருக்கா? அதான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா? இதை பாருங்க, ரெயின்போ பேஸ்ட்ரி எல்லாமே மோசம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ரெண்டும் வந்து உங்கள் ஃபுட்டை சால்வ் பண்ணுமா ப்ராப்ளத்தை? ரைட், அங்கே சாப்பிட்ற பொறா கூட இந்த மாதிரி ஆகிடுது. நீங்கள் அதே சாப்பிடுவீங்க, அதே மாதிரி ஆகிடுவீங்க. ஜாக்கிரதை. பிளாஸ்டிக்ஸ் இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. There were 6 types of plastic, now 7th type has come. Any other plastic. அதில் bisphenol A இருக்கலாம். Bisphenol A, BPA நோட் பண்ணி வைங்க. Especially girl children, please record it. உள்ளார ஒன்றும் வரக்கூடாது, எனக்கும் வரக்கூடாது, அவங்களுக்கும் வரக்கூடாது. என் கிளாஸில் எதுவுமே கிடையாது. BPA, Bisphenol A. இன்றைக்கி அந்த எதுக்காக சொல்ல வரேன்னா, குழந்தைங்க வீட்டில் இருந்துச்சுன்னா, சின்ன குழந்தைங்க உங்கள் வீட்லேயும் இருக்கலாம், உங்கள் அண்ணனுடைய குழந்தையும் இருக்கலாம், சின்ன பேபிஸுக்கு ஃபீடிங் பாட்டில் வாங்குவோம். ஃபீடிங் பாட்டில்ஸ் நவ் ஆர் கம்மிங் இன் பாட்டில் நம்பர் 7, இன் பிளாஸ்டிக் நம்பர் 7. அது வாங்கும்போது மேலே பார்க்கணும், பிபிஏ ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கணும். பிபிஏ இருந்துச்சுன்னா இட் கேன் காஸ் கேன்சர். குழந்தைங்களுக்கு கேன்சர் வரும். ஸோ ப்ளீஸ் பி வெரி கிளியர் சில்ட்ரன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். எனக்கு எப்படி சார் தெரியும்னா, ஒரு பாட்டிலுக்கு கீழே இந்த மாதிரி முக்கோணம் போட்டு உள்ளார நம்பர் இருக்கும். எந்த ஒரு நல்ல கம்பெனியும் நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கணும். நம்பர் இல்லைன்னா தே ஆர் சீட்டிங் யூ. தே ஆர் சீட்டிங் யூ ஆக்சுவலி. இது பாருங்கள், 7ஆம் நம்பர் பிளாஸ்டிக்னால் இந்த மாதிரி போட்டிருக்கணும், பிபிஏ ஃப்ரீ. இது டெல்லி, முக்கோணம் இருக்க நம்பரை காணும். எல்லாத்துக்கும் தலைநகரம் அதுதானே. இந்த மாதிரி இருக்கணும், பிபிஏ ஃப்ரீ. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இந்த தெர்மோகால் தட்டுகள், தெர்மோகால் தட்டில் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், பிஸ்கெட் வச்சு சாப்பிட்லாம், ப்ரெட் வச்சு சாப்பிட்லாம். சூடான உணவு போட்டிங்கன்னா அதோடைய கரை அப்படியே படிது பாருங்கள். அப்போது அதில் இருக்கிற ஸ்டீரின் உணவுக்கு உள்ளார போகுது. நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து கேன்சரை சாப்பிட்றீங்க. ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க லைஃப்பில். ரைட், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டூத் பேஸ்ட்டு, ஷாம்பு ரெண்டுலேயும் கலந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிற பொருள் வாங்கக்கூடாது. இன்றைக்கி மைக்ரோ பிளாஸ்டிக் நிலைமை முதல்ல ஃபாரினில் சொன்னால் நாங்கள் கவலைப்படல. இன்றைக்கி சென்னையில் தண்ணியில் வந்துடுது. உங்களுக்கு வந்தாச்சு, உப்பில் வந்தாச்சு, மீனில் வந்தாச்சு, காய் கறி பழத்துக்குள்ளார வந்தாச்சு, தாய்க்கும் குழந்தைக்கு இருக்கிற நஞ்சு கொடியிலே வந்தாச்சு. அண்மையில் நடந்த மருத்துவ ஆராய்ச்சியில் தாய் சேயை இணைக்கும் நஞ்சு கொடியில் நுண்ணெகிழி துகள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலகிலேயே பாதுகாப்பான இடம் என்று நினைக்கும் தாயின் கருவறையும் பிளாஸ்டிக் துகள் விட்டு வைக்கவில்லை. லசண்டாலையும் வந்தாச்சு, காத்துல வந்தாச்சு, காவேரியில் வந்தாச்சு, ரத்தத்தில் வந்தாச்சு, தாய்ப்பால்லையும் வந்தாச்சு. Try to understand, you have a lot of future. You have to think about innovative projects. You have so much of responsibilities in life. Understand that. இட்லி வந்து கடையில் போய் சாப்பிட்ற இட்லியில் வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட் போட்டு தயாரிக்கிற இட்லியில் வந்தாச்சு பிளாஸ்டிக். சரி, இது கொஞ்சம் கால்குலேட் பண்ணுங்கம்மா. Connect all the 9 dots using 4 straight lines without lifting your hand. இந்த பசங்க தான் நோட்டுக்கிட்டெல்லாம் ஒன்றும் கொண்டு வரலையே, எல்லாம் பெரிய பிஸ்தாங்க. இதெல்லாம் எல்லாம் பெரிய பிஸ்தாங்க இல்லை. Four straight lines without lifting your hand. 5 is easy.
உனக்கெல்லாம் காலையில் தான் நோட்டு கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க? காலையில் உட்காரும்போது நோட்டு கொடுத்தாங்களே, என்ன பண்ணீங்க? 420 எழுதி கிறுக்காச்சு. ஏன் கொண்டு வரல? ஏன் கொண்டு வரல கூட? ப்ரேயர் முடிச்சுட்டு ஏன் கொண்டு வரல? என்ன வந்ததாம்மா? நோ. பாருமாங்க, குயிக்லி பாரு. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது இதுதான். நீங்கள் வந்து அந்த 9 டாட்ஸுக்கு உள்ளாரே ஆன்சரை தேடுறீங்க. அந்த 9 டாட்ஸுக்கு வெளியே வரணும். ஸோ பிரச்சனைன்னு வரும்போது பிரச்சனைக்கு வெளியே வந்தால் தான் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நாட் வித்தின் த சேம் ப்ராப்ளம். ஆனால் எங்களுக்கு கெடுத்தது யார்? நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். சின்ன வயசில் எங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு ட்ரா பண்ண சொல்லுவாங்க, கலர் பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் கலர் பண்ணால் எல்லாமே வெளியே பண்ணுவோம். திட்டுவாங்க. லைனை தாண்டி போகக்கூடாது. திட்டினது யார்? அம்மா, அப்பா, ஸ்கூலில் டீச்சர். அவங்க சொல்லி சொல்லியே நாங்கள் அந்த லைனுக்குள்ளார கன்ஃபைட் ஆகிட்டோம். கம் அவுட் ஆஃப் இட், கம் அவுட் ஆஃப் இட், லேர்ன் ஹவு டு டூ நியூ திங்ஸ், பி இன்னோவேட்டிவ். நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே மட்டமாக போயிட்டுருக்கு. சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட், கரெக்ட் தானே? 3rd ஸ்டாண்டர்டில் சொல்லிக் கொடுப்பாங்க. 9th ஸ்டாண்டர்ட் போனவங்க அந்த டீச்சர் அக்கறை இல்லாமல் இன்னொரு வார்த்தை சொல்லுவார், சன் நெய்தர் ரைசஸ் நார் செட்ஸ்ன்னு. Without explaining why the previous teacher told you that. Is that clear? We have to change our education patterns to a lot. Otherwise it spoils my common sense. More important than being educated. நம்ம சிஸ்டமே கெட்டு போச்சு, எல்லாத்தையும் மாற்றணுமா? அதனால தான் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பில். கடைசி லெட்டர் டி எடுத்துருங்க, இப்போ வச்சுருங்க. மேனேஜ் மென், இப்போ என்ன எடுத்துருங்க. அதுதாம்மா வாழ்க்கையில் முக்கியம். If we can manage ourselves, then we can manage others. Unfortunately, we have the new generation of Gen Z who wants to manage everybody else but not themselves. That is where the conflict starts. And don't compare with anybody. You are the best. Never compare yourself with anybody else in this world. இது என்ன படிப்பீங்க? இதாம்மா லைஃப். All confusion, just don't worry. Everything happens for a reason. Live it, love it, learn from it. அதான் இம்பார்ட்டன்ட். பட் டோன்ட் அலோவ் எனிபடி டு இன்டர்ஃபியர் வித் யுவர் ஸ்மைல். சிரிச்சுட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அண்ட் டீமாக ஒர்க் பண்ணுங்கள். பறவைகள் கூட டீம் ஒர்க் பண்ணுது, நம்ம ஏன் பண்ணுறதில்ல? டீமில் ஐ இருக்கா? ஆல்ஃபபெட்டு டீம்ங்கிற வேர்டில் ஐ இருக்கா? நல்லா கவனித்து பாருமா. இருக்கு பாரு. ஆனால் வெளியே தெரியக்கூடாது, வெளியே தெரிஞ்சு வரக்கூடாது. ரைட்? ஒரு பூனை கூட தே ஷேர் அண்ட் ட்ரிங்க். ரைட்? நீ வந்து டீம் சக்ஸஸ்ஃபுல்லோ ஃபெயிலியரோ, நீ உட்கார்ந்தாலும் சரி விழுந்தாலும் சரி, டீம் தான். இல்லைன்னா ஒருத்தருங்க பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. தெரியாமல் ஹர்ட் மென்டாலிட்டி பண்ணாதீங்க. என் ஃப்ரெண்டு அது படிக்க போகிறான், நானும் படிக்க போகிறேன், அது மட்டும் பண்ணீங்க, இதான் உங்கள் வாழ்க்கையில். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்க போகிறாங்க, நானும் படிக்க போகிறேன். வேண்டாம் நம்ம. புரியுதா? மற்றவங்க அதை படிக்கிற கோர்ஸை நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா படிங்க. லைஃப்பில் வந்து நம்மளுடைய லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் சம்படிஸ் ஃபுட். You must win in spite of all the problems. நான் வேணும்னு தான் இதை போட்டேன். நான் திரும்பியும் காலையில் காமிச்சேன். அது எனக்கு வந்து மேத்ஸும் கெமிஸ்ட்ரியும் புரியவே இல்லை. ஐ நெவர் அண்டர்ஸ்டுட். நான் படித்தது ஜுவாலஜி. எனக்கு கெமிஸ்ட்ரி இப்படி தான் சேஸ் பண்ணிகிட்டே வந்துச்சு. உள்ளார போனால் ஃபிசிக்ஸ் தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா எக்ஸாம் எழுதணும்ட்டாங்க.
வேற வழி எங்கேயாவது ஓடலான்னு பார்த்தா மேத்ஸ் உட்காந்து என்ன பண்ணுறது? உங்கள் வீட்டிலலாம் இது சொல்லியிருப்பாங்களே, படித்தா இதான் படிக்கணும்ன்ட்டு. சொன்னாங்களா? இது தவிர்த்து ஏதாவது படித்தா நீ குடும்பத்துக்கு ஒரு அவமானம் சொல்லிட்டாங்களா? அவங்ககிட்ட போய் சொல்லு, இன்னைக்கு 1 மணி நேரம் ஒரு டிஸ்கிரேஸ் வந்து நம்மகிட்ட பேசிச்சின்னு சொல்லு. போய் சொல்லு, நான் படித்தது ஜுவாலஜிம்மா, நான் படித்த ஜுவாலஜி. என்னுடைய ரிவார்ட்ஸ் என்னென்னா, உங்கள் டீச்சர்ஸும் உங்கள் பேரண்ட்ஸ் படித்த புக் இது, 10th ஸ்டாண்டர்ட் புக். அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் அவங்க படித்தாங்க பாரு, வெர்மிடெக் என்னும் வார்த்தையை உருவாக்கிய ஒரு முனைவர் சுல்தான் தான் அவங்க முன்னால் நிற்கிறான். The term was coined by me for the world. கம்ப்ளீட்டாக ஆரம்பித்து இதெல்லாம் பண்ணி கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து இன்னைக்கு உங்களுடைய 2nd ஸ்டாண்டர்ட் புக்கு, உங்களுடைய 9th புக்கு, 10th புக்கு, 11th புக்கு எல்லாத்தையும் எழுதணும். உங்கள் 12th பயோ புக்கில் நீங்கள் என்னை பற்றி படிச்சிருப்பீங்க. புரியுதா? அதாவது என்ன படிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி படிக்கிறோங்கிறது முக்கியம். வாழ்க்கையில் முன்னேறணும்னு தோணுச்சுன்னா முன்னேற முடியும். நான் ஒரு பெரிய பிஸ்தா, நான் 12th எழுதிட்டேன், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, அது இஷ்டம். தவறி விழுவாரு, அன்னைக்கு ஞாபகம் வரும், நான் அன்றைக்கே உட்காந்து ஃபுல்லாக கேட்டுருந்துருக்கணும். வாழ்க்கையில் வந்து அடிபட்டு முன்னேறினவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் திரும்பி அடிப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் வரோம் பேசுறது. யூ நீட் நாட் அகெயின் ரீஇன்வென்ட் த வீல் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபிகல்ட்டிஸ் எ பர்சன் ஃபேஸஸ் இன் லைஃப், ரைட்? ஸோ த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஃபார் எ பர்சன் இஸ் வென் யூ ரீட் அபவுட் தட் பர்சன் இன் யுவர் புக்ஸ் இட் செல்ஃப். இப்போ உங்களுடைய புது சிலபஸ் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் ஆகுது, கரிக்குலம் இஸ் ரிவைஸ்ட், புக்ஸ் ஆர் ரிவைஸ்ட், கிளாஸ் 1 to 12. அந்த கமிட்டிக்கு நான் தான் சேர்மனாக இருக்கிறேன். ஐம் ரிவைசிங் த என்டையர் புக்ஸ் ஃபார் யூ. அதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரோம், நிறைய கொஸ்டின்ஸ் சேஞ்சஸ் வரப்போகுது, எல்லாமே சேஞ்சஸ் வரப்போகுது. ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எ சேஞ்ச், பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எ சேஞ்ச்.